ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், பெரிய காய் ரொம்ப பெருசாக இருக்குது. சாம்பார் வைக்கலான்னு பார்த்தோன்னா பெரிய பெரிய துண்டாக இருக்குது. உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஊர்லேருந்து தான் நாங்கள் இது வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம்னா ஒரு மாதம் 2 மாதம் ஆகும்போது அப்படியே செட் ஆயிரும்ல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து பெருசாக இருக்குது. சரி, உடைக்க முடியல. இப்போ வந்து இது ஒரு கல் தான் இருக்குது. அதில் போட்டு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துருக்குறேன். அப்புறம் பொடியாகவும் வாங்கிட்டு வந்தோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போதைக்கு இது இருக்குது. ரொம்ப பெருசாக தான் இருக்குது. சரி, இப்போ வந்து உடைய மாட்டுக்கு சரியா பார்த்து உடைக்கிறேன். மெதுவாக உடைச்சா உடைய மாட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தட்டினா தான் உடையுது. நம்ம அப்படியே உடைக்கும் போது நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேலே அடிக்கிற சண்டை வைக்கிறாரு. அவர் நினச்சி உடைக்கும் போது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி இது ஒரு நல்ல டிப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம காயத்தை வந்து எப்படி உடச்சி தகர்த்த போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கார் மேலே கொஞ்சம் சின்ன கோவத்தில் இருக்கேன். அந்த கோவத்தை அந்த காயத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது பெருங்காயம், இந்த பெருங்காயத்தை உடச்சி தகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக சாம்பார் பண்ணணுன்ட்டு இந்த வாரத்தில் சாம்பார் பண்ணணும்னு காயெலாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சாம்பார் பண்ண முடியல. ஏன்னா காயத்தை என்னால் உடைக்க முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கத்தி வச்சு அறுத்து பார்த்தேன். அது ஏன்னா கத்தி எண்ணெய் அறுத்துரும் போல் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் என்னால் முடியல. அவரை சரி தட்டி தாங்கன்னா அவரை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் செஞ்சு தரல. பிள்ளை சாம்பார் வேணுங்குது, புருஷனார் மீன் குழம்பு வேணுங்கிறாரு. சரி, அவர் மேலே நான் கோவத்தில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கல, கட்டிக்கலாம். அதனால் இவ்வளோ பெரிய காயத்தை அந்த பெருங்காயத்தை தகர்த்ததுக்கு வேண்டி நான் இப்போ என்னோடய கோபத்தை இந்த இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஓரளவு உடச்சி எடுத்தாச்சு. உடச்சி எடுத்ததை சாம்பார் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவர் மீன் குழம்பு நினச்சி வருவார். ஆனால் நான் மீன் குழம்பு பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன கோபத்தில் இருக்கேன். சரி, என் செல்லக்குட்டிக்கு பிடித்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன குழம்பு வைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்?